தமிழகம் மற்றும் உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். கடகராசி என்பவர்களே, என்னடா எல்லாமே நம்ம நினைச்சபடி நடக்க மாட்டேங்க. கடந்த சில மாதங்களா மனசுல குழப்பங்கள் இருக்கலாம், தேவையில்லாத பயம் இருக்கலாம். ஆனா வரப்போற 2026 ஜூலை மாதமான இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவையும் மன நிம்மதியும் கொண்டு வரப்போகும் மாசமாகும். கடகராசி என்பவர்களே, உங்க ராசிக்கு கிரகங்களோட சஞ்சாரம் ரொம்பவே ஒரு முக்கியமான மாற்றத்தை இந்த மாசத்துல நிகழப்போகுது. அதாவது சில கடந்த மாதங்களாக உங்களுக்கு இப்போ வந்து போன பிரச்சனைகள், கவலைகள், மன உளைச்சல்கள் இது எல்லாமே தீர்ந்து இந்த 30 நாள்ல ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. அதாவது குடும்பத்திலேயோ உத்தியோகத்திலேயோ நீங்க ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு நல்ல திருப்பம் இந்த மாசம் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இந்த மாசத்தோட 2ஆம் பாதியில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க. ஒரு சின்ன தப்பு கூட பெரிய பண இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மற்றும் இந்த மாசத்துல உங்க குடும்ப வாழ்க்கை, பணவரவு, ஆரோக்கியம், கல்வி இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. புதுசா வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி அன்பர்களே, முதல்ல இந்த ஜூலை மாசத்துக்கான கிரக அமைப்புகளை பார்த்துக்கோங்க. இந்த மாசம் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனோட நகர்வுகளையும் உங்க ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் லாபஸ்தானங்கள்ல நிகழப்போகும் ஒரு முக்கியமான மாற்றங்களை பார்க்க போறோம். ஜூலை 15க்கு அப்புறம் உங்கள் ராசியில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் மன தைரியத்தையும் கொடுக்கும். அதுபோல சுபகாரியங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் எதுவும் இருந்தால் இந்த மாசம் ஒரு நல்ல வழியை வைத்து கொடுக்கும். கடகராசி அன்பர்களே, இப்ப கெரியர் மற்றும் பிசினஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடகராசி அன்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு இருக்கிற ஒரு பிரஷர் குறைய ஆரம்பிக்கும். மேலதிகாரிகளிடமிருந்து உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் வந்தே சேரும். மற்றும் புதியதாக எதுவும் வேலை தேடுபவர்களாகவும் இருந்தால் ஒரு நல்ல கம்பெனியில் இருந்து ஜூலை மாதமான 3வது வாரத்தில் கண்டிப்பா ஒரு ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் வேலை விஷயத்தில் மற்றவங்க விஷயத்துல தலையிடுவதோ அல்லது குரூப் சேருவதோ, குரூப்பிசம் எப்பவுமே உங்க ராசிக்கு அதாவது கடகராசியர்களுக்கு எப்பவுமே அது ஆகாது. அதனால் உங்க வேலையை மட்டும் செய்யுங்க. உங்க வேலைக்கான வேலை உயர்வும் பணவரவும் கூடிய விரைவில் வந்தே சேரும். கடகராசி அன்பர்களே, இப்ப தொழில் மற்றும் வியாபாரம் இந்த ஜூலை மாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாசம் வாடிக்கையாளர் வரத்து அதிகமாக இருக்கும். குறிப்பா கமிஷன் மற்றும் டிராவல் ஏஜென்சி, ஏற்றுமதி இறக்குமதி அல்லது உணவு தொழில் சார்ந்த எதுவும் வியாபாரம் செய்துட்டு இருந்தோம்னா ஆர்டர்கள் அதிகமா வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மற்றும் கூட்டு வியாபாரம் எதுவும் செய்து கொண்டிருந்தீங்கன்னா பார்ட்னர்கிட்ட ரொம்ப கவனமாகவே பேச வேண்டும். மற்றும் புதிய முதலீடுகளை எதுவும் செய்ய போறீங்கன்னா இந்த மாசத்தோட இறுதி வாரங்கள்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் ரொம்பவே ஒரு லாபகரமாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, பண வரவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தனவரவு திருப்திகரமாக இருக்கும். அதாவது ரொம்ப நாளா வராமல் இருந்த பணம் கைக்கு வரலாம். மற்றும் பழைய சொத்துக்கள் அல்லது பார்ட்னர்ஷிப் மூலமாக வரக்கூடிய தொகையும் வந்து சேர வாய்ப்பு இருக்கு. கடகராசி அன்பர்களே, பணவரவு என்னதான் அதிகமா இருந்தாலும் அதுக்கேற்ற செலவும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. அதாவது குடும்பத்துல சுபகாரியங்கள் செலவுகளோ, ஆன்மீக பயணங்கள் எதுவும் மேற்கொள்வது, சுய விரயங்கள் செல்வது போன்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேமிப்புல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு பண நெருக்கடி இல்லாம ஒரு நல்ல மாசமாக அமையும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய மாசமாக அமைய போகுது. அதாவது கணவன் மனைவிக்கு இடையான இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பு அதிகரிக்கும்.
ஒருத்தரோட உணர்வுகளை இன்னொருத்தொருவர் மதித்து நடப்பீங்க. மற்றும் நீண்ட நாட்களாக பேசிக்கிட்டு இருந்த சுப காரியங்கள், அதாவது காதுகுத்து, திருமணம், இது போன்ற நிகழ்வுகள் இந்த மாசம் நல்லபடியாக பேசி கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் மற்றும் காதல், அதாவது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மற்றும் காதலிப்பவர்களாக இருந்தீங்கன்னா அவர்களுக்கிடையும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பெற்றோர்களிடம் அந்த காதலை சொல்லி அந்த காதலை அக்செப்ட் பண்ணுவதற்கான ஏதுவான மாதமாகும் இந்த மாதம் அமையும். அடுத்ததா நம்முடைய மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஜூலை மாசம் எப்படி இருக்க போகுது? படிப்புல நல்ல ஆர்வம் காட்டும் மாசம் இந்த மாசம். அதாவது புதனின் சாதகமான பார்வையால் அதிக புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். அதாவது உயர்கல்வி எதுவும் படிக்க போறீங்கன்னா மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு நல்ல எஃபர்ட் போட்டீங்கன்னா ஒரு டாப் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு ஏதுவான மாசமாகும். கடகராசி பெண்களுக்கு இந்த மாசம் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிகழ்வு. அதாவது குடும்பத்தினர் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க. மற்றும் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் பதவி உயர்வு மற்றும் அதுக்கான அங்கீகாரமும் கண்டிப்பா வந்து சேரும். ரொம்ப நாளா நீங்க வாங்க நினைச்சிட்டு இருந்த ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்குவதற்கான கடகராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாசத்துல எந்த ஒரு பாதிப்பும், அதாவது மாசத்தோட முதல் பாதியில் அதிக பயணம் மேற்கொள்வதால் உடல் சோர்வும் அலைச்சலும் அதிகமாக இருக்கு. அதனால சிறு சிறு அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். அதனால நீர் சத்து நிறைஞ்ச ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளும். வாகனங்களை நீ எதுவும் பயணம் செய்து கொண்டிருந்தால் மெதுவாகவும் கவனமாகவும். சரி, இந்த ஜூலை மாசத்தில் கடகராசிக்காரங்க ஜெயிக்கணும்னா செய்யக்கூடாத 2 முக்கிய தவறுகள் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, பண விஷயத்துல யாருக்காகவும் பெரிய தொகையை கடனாகவோ அல்லது ஜாமீன் கையெழுத்து கண்டிப்பா அந்த மாசம் போட்டுறாதீங்க. அது இந்த மாசத்துல உங்களுக்கு பெரிய தலைவலியை உண்டாக்கும். 2வது, மனக்குழப்பம். அதாவது ஏதாவது ஒரு வேலை, முக்கிய வேலை எதுவும் இருந்துச்சுன்னா அதை செய்யலாமா வேணாமா, இந்த ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை தள்ளி போடாதீங்க. வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி உடனே செஞ்சு சுறுசுறுப்பா செயல்படுங்க. இந்த ஜூலை மாதத்தோட நற்பலன்களை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கி தடைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரம், இந்த கிழமை தோறும் வீட்டின் அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அல்லது அபிராமி அந்தாதியை தினந்தோறும் வீட்டில் படியுங்கள் அல்லது கேளுங்கள். இது உங்க மனக்குழப்பத்தை நீக்கி குடும்பத்துல மகாலட்சுமியின் கடாட்சத்தை கொண்டு வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, அன்பும் எதிர்பார்ப்பும் உங்களுடைய மிகப்பெரிய பலமாகும். இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெற மனமாற வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. மற்றும் உங்க கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. மேலும் இதுபோன்ற ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு JJ Astro Tax சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடும் வீடியோ தினந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்கள் அஜித். வாழ்க வளமுடன்.